வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் தமிழ் சினிமாவில் இங்கிலீஷ் லாங்குவேஜை இங்கிலீஷ் பேசுகிறவங்கள எப்படி கட்டமைச்சிருக்காங்க, அது பற்றின ஒரு அவுட்லுக்கை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பாட்காஸ்ட்டில் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்தியாவோட லாங்குவேஜ் பாலிசி பற்றி ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருக்கேன். அதனோட தொடர்ச்சியாக தான் இதெல்லாம் பேசுகிறேன் நான் இந்த பாட்காஸ்ட்டும். இப்போ 1964 ரத்த கண்ணீர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. எம்ஆர் ராதா நடித்த படம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த படத்தில் எம்ஆர் ராதா வெளிநாடுகளில் படிச்சுட்டு திரும்ப இங்கே தமிழ்நாட்டுக்கு வருவார். அவரை வரவேற்கிற நிகழ்ச்சியில் அவரை பேச சொல்லுவாங்க. அவர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். கூட்டத்திலேருந்து ஒருத்தர் எந்திரிச்சு உடனே ஒழுங்காக தமிழில் பேசியா, புரியாத பாஷையில் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் அவர் தமிழில் ரொம்ப சட்டையறிக்கலாக பகடியாக கிண்டல் பண்ணி பேசுவார். இந்த படம் கிட்டத்தட்ட 50 வருஷம் கழித்து வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. தனுஷ் நடித்தது. அந்த படத்தில் தனுஷ் ஒரு இடத்துல சொல்லுவார், என்னை தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சிங்க, தம்பி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிங்க, எங்கட இன்டர்வியூவில் பாருங்கள் நான் இங்கிலீஷ் பேச எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இன்ஜினியரிங் படிச்சுட்டு 4 வருஷம் வேலை இல்லாமல் இருந்திருப்பார். வீட்டில் உட்காந்து மெகா சீரியல் பார்த்துருந்துருப்பார். ஃப்ரிட்ஜில் தண்ணி நிறச்சி வைப்பார். இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுருப்பார். ஆனால் அந்த டைமில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட எதுவும் முயற்சி எடுத்த மாதிரியே சீன்ஸே வச்சுருக்க மாட்டாங்க. கதாநாயகர்கள் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எம்ஆர் ராதா ஒரு எதிர்கதாநாயகன் தான். ரத்த கண்ணீர் படத்தில், வேலையில்லா பட்டதாரி படத்தில் தனுஷ் கதாநாயகன் தான். அந்த குணாதிசயங்கள் வில்லன்களை கட்டமைக்கும் போது அவங்க நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடியவங்களாகவும், இல்லை ஆங்கிலிசைஸ்டு தமிழ் பேசக்கூடியவங்களாகவும், தமிழே அவங்க இங்கிலீஷ் மாதிரி தான் பேசுவாங்க. கதாநாயகனை கட்டமைக்கும் போது அவர் ஆங்கில பயன்பாடு தெரியாதவராகவும், இல்லை ஆங்கிலத்தில் வீக்காக இருக்கவராகவும் அப்படி காட்டிக்கிட்டே வந்திருக்காங்க. சில சமயங்களில் கதாநாயகர்கள் நல்லா பேசுகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இந்த மனநிலை அப்படின்றது சினிமாவில் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியது சொசைட்டியில் ஒரு மனநிலையை உருவாக்கியிருக்கு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்கூல், ஹையர் செகண்டரி அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்க்கலாம். இது சிட்டிஸில் இப்படி இருக்காது உறுதியாக. சிட்டிஸில் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு வர்றவங்க காலேஜில் நல்லாவே இங்கிலீஷ் பேசுவாங்க. சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன கிராமங்கள், சின்ன சின்ன டவுன்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது அப்படின்னாலே அதை உங்களை கிண்டல் பண்ணக்கூடிய நபர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பாங்க. உனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி, ரொம்ப நல்ல ஸ்கூலில் படிச்சுன்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ கதாநாயகர்களை தொடர்ந்து இப்படி காட்டிகிட்டே வர்றதுனால அதை படித்து தெரிஞ்சுக்கிடாமல் இருக்கிறது, இல்லை அதை தேவையான அளவு கூட கற்றுக்கிடாமல் இருக்கிறது அப்படின்றது தான் கதாநாயகனுக்கான முதல் தகுதியாக. அந்த வயசில், அந்த டீனேஜில் எந்த வயசில் நேரம் செலவழித்து படிக்க முடியுமோ அந்த வயசில் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. ஆனால் இவங்க இந்த சினிமாவில் இப்படி இங்கிலீஷ் தெரியாத மாதிரி நடிக்கக்கூடிய தமிழ் நடிகர்கள் அவங்க ஹாலிவுட் படத்துலலாம் நடிப்பாங்க. இப்போ நீங்கள் தனுஷை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் அப்படி ஒரு இன்னசென்ட்டாக அப்படி நடிக்கக்கூடிய அவர் ஹிந்தி படங்கள் நடிப்பார், ஹாலிவுட் படங்கள் நடிப்பார். அவர் பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியுமானே நமக்கு தெரியாது. இது மாதிரி பரியேறும் பெருமாள் படத்தில் கதிர் அவர் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிற மாதிரி தான் காட்சிகள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர் இயல்பான வாழ்க்கையில் வீட்டில் தமிழ் பேசுவாரானே நமக்கு தெரியாது. இந்த தமிழ் பெருமை, தமிழ் அடையாளம் அதெல்லாம் தொடர்ந்து சினிமாவில் பேசிகிட்டு இருக்கிறவங்க, இல்லை ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கவங்க, அவங்க வாரிசுகள் யாரும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சவங்களே கிடையாது. அவங்க உதாரணத்துக்கு அதர்வா அப்படின்னு ஒரு நடிகர் இருக்கார். அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் ஒரு படத்தில் சொல்லுவார், இங்கிலீஷ்ன்றது வெறும் லாங்குவேஜ் தான், அதுவே நாலேஜ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவர் இயல்பு வாழ்க்கையில் அவர் பேசுகிற தமிழை கேட்டிங்க அப்படின்னா அது அவரோட தாய்மொழி கலந்த தமிழ். அவருக்கு தாய்மொழி தமிழ் இல்லை அப்படின்றதே தெரியும். ஆனால் சினிமான்னு வரும்போது அந்த இதை அவங்க பேச வேண்டியிருக்கு. அது ஒரு ஜனநாயக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு அந்த மொழி அரசியல் அப்படின்றது சினிமாக்காரங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இங்கே மொழி அறிவு அப்படின்றது ஒரு மொழியை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு திறன் இருக்குது அப்படின்றது தான். நாலேஜ் அபவுட் லாங்குவேஜ், ஒரு மொழியை பற்றின அறிவு, அதோட இலக்கண அமைப்பு, அதை பயன்படுத்தும் விதம், சொற்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அது எந்த மொழியாக இருந்தாலும், தமிழ் மொழியாக இருந்தாலும் ஆங்கில மொழியாக இருந்தாலும், உங்களுக்கு அதை பற்றின எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அதை நீங்கள் அந்த அளவுக்கு திறம்பட
பயன்படுத்த முடியும். இங்கிலீஷை பற்றி கமெண்ட் சொல்லும்போது வந்து அது ஒரு லாங்குவேஜ் தான், நாலேஜ் இல்லைன்னு சொல்கிற மாதிரியே இப்போ தமிழை பற்றி நம்ம அப்படி சொன்னால் தமிழ்நாட்டில் உள்ள யாராவது அதை ஏற்றுக்கிடுவோமா? தமிழ்ங்கிறது வெறும் மொழி மட்டும்தான், அது ஊடகத்துக்கான மொழி மட்டும்தான், அதுக்கு மேலே அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிற 8 கோடி பேர் இருக்கிற மாநிலம் இது. இங்கே வந்து அந்த இது வந்து எடுபடாது இல்லையா? அப்போ நமக்கு தமிழ் எப்படியோ அந்த மாதிரி இங்கிலீஷை தாய்மொழியாக கொண்டவங்களுக்கு அவங்களுக்கு உணர்வுபூர்வமான பிணைப்பு இருக்கும்ல. சப்போஸ் சினிமாவில் இப்படி தொடர்ந்து வந்து இங்கிலீஷை இப்படி ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்டில் காட்டிக்கிட்டே வந்ததுனால பெரும்பாலான மக்களுக்கு, பெரும்பாலான மாணவர்களுக்கு வந்து முக்கியமாக அது தெரியலை அப்படின்றது வந்து ஒன்று அதை தெரிஞ்சுக்கிட முயற்சி பண்ணுறதில்ல. அது வந்து தன்னோட சொந்த லாபத்துக்காகத்தான் அந்த மொழியை கற்றுக்குறோம், சொந்த நலனுக்காகத்தான் அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியலை. அது தெரியாதனாலேயே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோட எண்ணிக்கை அளவு எல்லாம் குறைஞ்சிருது. உங்களுக்கு ஒரு நல்ல திறனோட ஆங்கிலம் பேச தெரியும் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அது குறிப்பிட்ட வட்டாரம் அப்படின்ற மாதிரி சுருங்கிடுது. இந்த மொழியை எந்த அளவுக்கு திறம்பட கற்றுக்கிட முடியுமோ அதுக்கான வாய்ப்புகளை வந்து சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கணும். அது தள்ளி போக 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 நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். தாய்மொழியில் எவ்வளவு சிறப்பாக எழுத படிக்க தெரியுதோ அதே அளவுக்கு ஆங்கிலத்திலையும் தெரியணும் அப்படின்றது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய உலக பொருளாதார அரசியல் சூழ்நிலையில் மிக மிக அவசியமானது. இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.